தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில வரும் 21ஆம் தேதி நடக்க இருக்குது. இதையொட்டி சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுல மாநாட்டு ஏற்பாடு பணிகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலையில இந்த மாநாட்டுல கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மிகப்பெரிய கூட்டத்துல சிக்க வேணாம் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தமிழக வெற்றி கழக தலைமையிலிருந்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே இந்த மாநாட்டுல அறிவுறுத்தலையும் மீறி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பங்கேற்கும் பட்சத்துல அவங்களுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு புதுவிதமான நவீன வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த வசதிகள் தொடர்பான தகவல்களும் காட்சிகளும் வெளியாகி இருக்கு. அந்த இடத்துல களத்துல இருந்து என்னென்ன தகவல்கள் நடக்குது அப்படின்னு நம்ம மதுரை செய்தியாளர் சுபாஷ் அவர்கள் சேகரிச்சுட்டே இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சுபாஷ், அங்க மதுரையில கர்ப்பிணி பெண்களின் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடக்குது? கள நிலவரத்தை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் யுவராஜ். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த 2வது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி கிராமத்துல 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட அந்த நிலப்பரப்பில வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுல எந்த மாநாட்டுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல ஏற்கனவே காவல்துறை சார்பாக கேட்கப்பட்ட 42 கேள்விகளுக்கு விளக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். அப்போ இந்த மாநாட்டுல குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதை மீறியும் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் வர இருந்தாலும் அந்த மாநாட்டுல பங்கேற்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை ஒண்ணு மொத்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 அறைகள் இது போன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த 3 அறையிலையும் முழுக்க முழுக்க டைல்ஸ் பதிக்கப்பட்டு அதுவும் ஏசி மற்றும் நவீன கழிப்பறைகள் மற்றும் பாலூட்டு அறைகள் உள்ளிட்ட அடங்கிய மாதிரி 3 அறைகள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த 3 அறையிலையும் குறைஞ்சபட்சம் 3 அறைகள் 500க்கும் மேற்பட்டோர் அந்த அறையில ஓய்வு எடுக்கிற மாதிரி அந்த அறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதற்கான பணிகள் சரியாக அந்த மாநாட்டு திடலோட மேடைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 அறைகளிலும் கண்ணாடி டோர்கள் அமைக்கப்பட்டு முழுக்க முழுக்க ஏசி குளிரூட்டப்பட்ட அறையாகவே இந்த மாநாட்டுல இந்த மாநாட்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே முந்தைய மாநாட்டுல நடைபெற்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்ட்டு இந்த 2வது மாநாட்டுல குடிநீர் வசதிகளை மக்கள் இருக்கும் இடத்திற்கே குழாய்கள் மூலமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அது இல்லாம மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தனியார் ஆராய்ச்சி மையத்திலிருந்து தெரிவிச்ச நிலையில அந்த பகுதிகள் முழுவதுமே கிரீன் மேட்டால அந்த மக்கள் அமர்ந்திருக்க பகுதிகளில் வச்சிருக்க காட்சிகள் நேற்று முழுக்க பார்க்க முடிஞ்சு. இந்த நிலையில கூடுதலாகவும் அந்த மாநாட்டில் பங்கேற்பவங்களுக்கு நின்றுகிட்டு பார்க்குற அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த தண்ணீர் பாட்டில்கள், அது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த பாட்டில்கள் வழங்குறதுக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட பாட்டில்கள் இந்த மாநாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தற்போது பெண்களுக்கு ஏற்கனவே பல்வேறு கட்ட பாதுகாப்பு வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக காவல்துறையில விளக்கத்துல கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு பெண் தன்னார்வலர்கள் கொண்டு பாதுகாக்கப்படும் ஒரு அறை அந்த அமர்ந்து பார்ப்பதற்கு, இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.